14 வயசு சிறுவன். இன்னொரு 2 வாரம் முடிச்சா 9ஆம் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியவன். இன்னைக்கு டிசி எழுதி வாங்கினவன். அடுத்த ஸ்கூலுக்கு போறவன். இப்போ மோர்சரியில படுத்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு? காட்டு யானை தாக்கினான். அது எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு. இதான் எங்க ஊரோட நிலைமை. வீட்டுல இருந்து முடி வெட்டுறதுக்காக டவுனுக்கு வந்த பையன் மோர்சரியில படுத்துட்டு இருக்கான். அதுவும் அவனை எடுத்து ஹாஸ்பிட்டல் போகும்போது இது இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட போகணும். 15 நிமிஷம் அங்க வெயிட் பண்ணோம். 15 நிமிஷம். ஒரு காக்கா கூட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இல்லை. அதுக்கப்புறமா உள்ள இருந்து கண்ணை திரும்பி எழுந்தி வந்த ஒருத்தர்கிட்ட அந்த நம்பர் வாங்கி ஆஃபீஸருக்கு கால் அடிச்சா அவன் சொல்றான், நான் இங்க இல்ல, எங்க டீம் வந்து வேற எங்கேயோ இருக்காங்க, நான் அவனை இன்ஃபார்ம் பண்றேன்னு. ஒரு குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இது. அவங்க ரேஞ்சுக்குள்ள ஒரு குழந்தை இறந்துட்டு 1 மணி நேரம் முடிச்சு கூட அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகலையாமா. அசிங்கமா இல்ல? இந்த யானை இந்த ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணுதுன்னு எவ்வளவு வாட்டி நாங்க சொல்லியிருப்போம், எவ்வளவு வாட்டி நாங்க கால் பண்ணி உங்களுக்கு மனு கொடுத்து, எவ்வளவு வாட்டி உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசியிருப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராத்திரி 10 மணிக்கெல்லாம் ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க. யானை வந்தா காட்டுல இருக்கிற யானையை ஊருக்குள்ள விரட்டி விடுவீங்க. நாளைக்கு எல்லாரும் வருவீங்க, 10 லட்சம் ரூபாய் தந்துடுறோம் அப்படி இப்படின்னு. அதுக்கு தானே பிளான் போட்டுருக்கீங்க இப்ப எல்லாரும். ஏன் உங்களை எல்லாம் அரசாங்கம் ஆபீசர்ஸா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறது மக்களோட லைஃபை பாதுகாக்கிறதுக்கு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து காசு கொடுக்கறதுக்கு இல்ல. இன்னைக்கு 2 மணி நேரம் அவங்க ஆபீசர்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஈவினிங் இந்த விஷயத்த பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அது முடிச்சு வீட்டுக்குள்ள வந்து ஏறதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டான். சின்ன பையங்க, 14 வயசு பையன். நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் இருக்கிற போலீஸ்காரங்களும் எங்க ஊருக்குள்ள இருப்பாங்க. ஏன்? அந்த பையனை அடக்கம் பண்ணிச்சுன்னா ஓகே, நிம்மதி, லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல். இதுக்கு தானே பிளான் பண்ணிருக்கீங்க. இப்பவே நிறைய பேர் இருக்காங்க எங்க ஊர்ல. டிஎஸ்பில இருந்து எல்லாரும் இருக்காங்க. எப்பதான் எங்களுக்கு ஒரு விடிய காலம் வரப்போகுதுன்னு தெரியல. இப்படியே ஒவ்வொருத்தரை கொண்டு இந்த ஊர்ல இருந்து எல்லாரையும் அனுப்பிச்சிருக்க நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கல்ல. சிஎம் சார், எங்க நிலைமையை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா எங்க கூடலூர் பந்தலூர் வாழ்ற மக்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராச்சும் எடுத்துட்டு சொல்லுவாங்களா, இல்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருமானு தெரியாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் உங்களை டேக் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். உங்க முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு காமிங்க. எங்க ஊரு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா பாக்கனாங்கிற இடம். நன்றி.